அன்புக்குரிய சகோதரர்களே, ஒலு இது நாம் செய்யக்கூடிய இபாதத்தினுடைய மிக முக்கியமான நுழைவாயில். அந்த ஒலு சரியாக இருக்கிற பொழுதுதான் நாம் செய்யக்கூடிய இபாதத்தும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதிமிக்கதாக ஆகும். எனவேதான் ஒவ்வொரு இபாதத்திற்கு முன்பாகவும் ஒலுவை மார்க்கம் நிர்ணயித்திருக்கிறது. தொழுகை, அதே போன்று குரானை தொடுதல், ஓதுதல், காபத்துல்லா ஷரீஃபை தவாப் செய்தல், இப்படியான இந்த வணக்கத்திற்கெல்லாம் ஒதுவை கடமையாக்கியிருக்கிறது. வேறு சில இடங்களுக்கு ஒதுவை சுண்ணத்தாக்கியிருக்கிறது. உறங்கப் போவதற்கு முன்னால் ஒது செய்துவிட்டு உறங்குதல். அந்த உறக்கத்தில் ஒருவருக்கு மரணம் ஏற்பட்டாலும் கூட அது இயற்கையான மரணமாக, ஈமானுடைய மரணமாக மாறும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக பார்க்கிறோம். அதே போன்று கணவன் மனைவி இல்லறத்தில் இணைகிற பொழுது ஒது, இணைந்ததற்கு பிறகு குளிப்பதற்கு முன்பு ஒது செய்து கொள்வது, இதுவெல்லாம் ஒரு நல்ல சுன்னத்தான காரியமாக மார்க்கம் நமக்கு வரையறுத்திருக்கிறது. இப்போ அந்த ஒது என்பது மிக மிக முக்கியமானது என்பதை தாண்டி அது ஒரு அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆகச்சிறந்த செயல். நம்மை நாளை மறுமையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக அடையாளப்படுத்தக்கூடிய செயல். எனவே அதை மிகச்சரியாக செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் ஒட்டுமொத்த மக்களும் கூடியிருக்கக்கூடிய அந்த மஹ்ஷரிலே எங்களை உங்களுடைய சமுதாயம் என்று எப்படி நீங்கள் அடையாளம் படுத்துவீர்கள், அடையாளம் காணுவீங்க, அதை சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட நிறைய குதிரை வளர்க்குறீங்க, அதில் சில குதிரைகளுக்கு கையில் காலில் முகத்திலெல்லாம் நல்ல வெண்மையாக இருக்குது, வெள்ளை நிறத்தில் இருக்குது. வேறு குதிரைகள் சாதாரண இருக்கும் பொழுது உங்களுடைய குதிரைகள் மட்டும் நல்ல வெண்மையாக முகம் கை கால்லாம் இருக்குது. இது எல்லா குதிரைகளும் கலந்து போனாலும் உங்கள் குதிரையை நீங்கள் தனியாக பிரித்து எடுக்க முடியுமா? முடியாதா? முடியுமே, அடையாளம் இருக்க. அது மாதிரி தான் என்னுடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒது செய்து குர்ரம் முஹஜ்ஜலீன், அவர்களுடைய கை, முகம், கால், ஒது செய்த பாகங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே அப்படி மின்னிக் கொண்டிருக்கும். அதை பார்த்தது இவர் என்னுடைய சமுதாயம் என்பதை நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒது செய்தல் தொழுகைக்குரிய என்ட்ரி அப்படிங்கிறதோடு இல்லாமல் நாளை மறுமையிலும் நம்மை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆகப்பெரிய ஒரு விஷயம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ளணும். எனவே தான் அந்த ஒதுவை சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒது செய்யக்கூடிய உறுப்பிலே ஏதாவது குறை ஏற்பட்டு போனால் நம்முடைய தொழுகையில் அந்த குறை வெளிப்படும். கை மிகச்சரியாக கழுகப்பட வேண்டும், முகம் மிகச்சரியாக கழுகப்பட வேண்டும், அதே போன்று கால் பகுதி முன் பின் அதுவெல்லாம் மிகச்சரியாக கழுகப்பட வேண்டும். காலினுடைய அந்த விரலினுடைய இடையில் இருக்கக்கூடிய பகுதி அதுவெல்லாம் தேய்த்து கழுகப்பட வேண்டும். நிறைய அப்படி வர்றோம், அப்படி காலையில் தண்ணி அள்ளி ஊற்றுறோம், கை ஏதோ கழுகுறோம், முகம் ஏதோ அள்ளி பூசிக்கிறோம். ஆனால் சரியாக அது செய்யப்படுகிறதா கழுகப்படுகிறதா என்பதை நாம் தான் கவனப்படுத்த வேண்டும். நமக்கு இன்னொருவர் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, நாமே அதை கவனப்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று ஒது செய்ததற்கு பிறகு 3 வார்த்தைகள் கொண்ட ஒரு துவா, அதை ஓதிக்கொள்வது ஆக சிறந்த நன்மை என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒது செய்வதற்காக வேண்டி தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. தண்ணி எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒது செய்கிறதுக்கு தண்ணி எடுத்து கொடுத்து ஆகப்பெரிய நன்மைங்க. ஒது செய்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அந்த ஒது செய்கிறதுக்கு ஒருத்தர் தண்ணி எடுத்து கொடுக்குறீங்க, கால் கழுவுறதுக்கோ அல்லது ஒது செய்கிறதுக்கோ, அது ரொம்ப பெரிய நன்மை. சஹாபாக்கள் போட்டி போட்டு ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்காங்க. பல சஹாபாக்கள் முந்திக்கிட்டு வருவாங்க, நான் தான் இன்னைக்கு அந்த வேலையை செய்வேன்னு சொல்லி. அப்போ அன்னைக்கு ஒரு நாள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்குறார்கள். ரசூலுல்லாஹ் ஒது செஞ்சு முடிச்ச உடனே ஒரு 3 துவா செஞ்சாங்க. 3 முக்கியமான துவா. என்ன செஞ்சாங்க? அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லி ஸம்பி வ வஸ்ஸி' தாரி வ பாரிக் லி ஃபி ரிஸ்கி. இதான் துவா. அல்லாஹும்ம ஃக்ஃபிர் லி ஸம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக. முதல் துவா. ஒது செஞ்சு முடிச்ச உடனே யா அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னித்து விடுவாயாக. ஏன் அப்படி கேட்குறோம் அப்படின்னு தெரியுமா? நம்ம செய்யக்கூடிய ஒதுவினுடைய உறுப்பில் தண்ணி ஊற்றி கழுகுறோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த தண்ணீர் வழியாக உங்களுடைய அந்த உறுப்புகள் செய்த பாவமெல்லாம் தண்ணீரில் போயிருதுன்னாங்க. கையை கழுகுறோம், கை ஏதாவது தப்பு பண்ணிடுச்சுன்னா அந்த கையினுடைய பாவங்கள் எல்லாம் அந்த தண்ணீரிலே கரைந்து ஓடிவிடும். கண்ணை கழுகுறோம், கண் செய்த பாவம். வாயை கழுகுகிறோம், வாயை தண்ணீர் விட்டு கொப்பளிக்கிறோம், வாய் செய்த பாவம். நாவு செய்த பாவம், பேச்சின் வழியாக வந்த பாவம். காதை கழுகுறோம், எத்தனையோ பலாயை கேட்டிருப்போம்,
அந்த காது செஞ்ச பாவம், தலையை இப்படி கால் செய்த பாவம், எத்தனையோ இடங்களுக்கு தேவையில்லாத இடங்கள் நடந்து போயிருப்போம் இல்லையா? இந்த உறுப்புகள் செய்த பாவம் எல்லாம் தண்ணீரோடு அப்படி கரைந்து விடும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வேலையை மிகச்சிறப்பாக இந்த ஒதுவின் வழியாக அல்லாஹ்வே எனக்கு கொடுத்தால் இன்னும் என்னிடத்தில் இருக்கும் பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து. அல்லாஹும்ம ஃபிர்லி ஸம்பி, முதல் வார்த்தை, யா அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விடு. இரண்டாவது வவஸ்ஸிஅலி தாரி ஃபீ தாரி, வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, யா அல்லாஹ் என் வீட்டை விசாலமாக்கி கொடு, என் இல்லத்தை விசாலமாக்கி கொடு. ரெண்டு கருத்து எடுக்கலாம், ரெண்டு கருத்து எடுக்கலாம் இதிலே. வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, என் இல்லத்தை விசாலமாக்கி கொடுனா இன்னும் நான் இருக்கிற வாழ்ற வீடு. இல்லம் விசாலம் என்றால் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பிரம்மாண்டமான ஏக்கர் கணக்கில் இடம் எடுத்து பெரிய வீடு கட்டுதல் அப்படி அல்ல. குறைவான நிலத்தில் இருந்தாலும் விசாலமான இல்லம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுடைய உள்ளமும் விசாலமாக இருக்குன்னு அர்த்தம். வீடு விசாலம் என்றால் என்ன அர்த்தம்? வீட்டினுடைய உறுப்பினர்களின் உள்ளங்கள் எல்லாம் விசாலமா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல தூய்மையா இருக்குது, எல்லாருடைய இடத்துல அன்பு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஆனந்தம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது. இது ஒண்ணு. இன்னொன்று வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி என்றால் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார்கள். யா அல்லாஹ் நான் எப்படியும் இந்த என்னுடைய தற்காலிகமான வீட்டை விட்டு நிரந்தரமான ஒரு வீட்டுக்கு போக இருக்கிறேன். அதுதான் என்னுடைய கபர், என்னுடைய மறுமைக்கான முதல் வீடு. அது அவ்வளவு மன்சிலும் மனாசில் ஆகிரானாங்கல்ல, மறுமையினுடைய வீட்டில் முதல் வீடு எது? கபர். அந்த வீட்டை விசாலமாக்கி கொடுக்குது. அது 6 அடி தான், 6 அடி தான். ஆனாலும் நான் போய் படுத்துக்கிட்டா எனக்கு விசாலமா இருக்கும், எனக்கு நிம்மதியா இருக்கணும், எனக்கு உறக்கத்தை தர வேண்டும், எனக்கு ஆறுதலை தர வேண்டும், ஆசுவாசத்தை கொடுக்க வேண்டும், எனக்கு வெளிச்சத்தை தர வேண்டும். அப்படியான இடமாக அந்த வீட்டை ஆக்கிவிடு என்ற கருத்தையும் இதிலே கொள்ளலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். ஆக மொத்தம் 2 வீட்டையுமே விசாலமாக்கி கொடு. நான் வாழும் வீடு, நான் வரப்போகும் வீடு. வாழும் வீடு தற்காலிகமானது. நினைக்கலாம் நீங்க, நம்ம தானே காசு கொடுத்து கட்டணும், நம்ம தான் கட்டணும், நம்ம தான் வாழ்றோம். ஆனா இது தற்காலிகமான வீடு. நிரந்தரமான வீடு எது? கபர். இந்த 2 வீட்டையும் எனக்கு விசாலமாக்கி கொடு என்று ஒது முடித்ததற்கு பிறகு இந்த 2வது துவாவை செய்ய வேண்டும். 3வது வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, யா அல்லாஹ் எனக்கு நீ தந்திருக்கக்கூடிய ரிஸ்கிலே பரக்கத் செய். எவ்வளவு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா? 3 விஷயத்தை கேட்க சொல்ல ரசூலுல்லாஹ் ஒது செஞ்சு முடிச்ச உடனே. 1 மன்னிப்பு, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஃபிர் லி ஸம்பி, என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு. வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, என் இல்லத்தை நீ விசாலமாக்கி கொடு. வீடு தற்காலிகமான வீடு, நிரந்தரமான வீடு. 3வது வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, என் ரிஸ்கிலே நீ பரக்கத் செய். நிறைய குடுன்னு கேட்க சொல்லல ரசூலுல்லாஹ், நிறைய யா அல்லாஹ் தான் கேட்க சொல்லல, இருக்கிறதுல பரக்கத் செய். பரக்கத் என்பது வேறு, நிறைய எண்ணிக்கையில் அதிகம் கிடைப்பது என்பது வேறு. எண்ணிக்கை அதிகமா கிடைச்சா அதுல பரக்கத்து கிடைச்சுமானா கிடைக்காது. எண்ணிக்கை அதிகமா இருக்குது, லட்சங்கள் கோடிகள் வைத்துக் கொள்ளுங்கள், எத்தனை ஜீரோனாலும் போட்டுக்கோங்க, அது அல்ல பரக்கத். பரக்கத் என்பது குறைவாக இருந்தாலும் நிறைவான வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதனால நிறைவான வேலை நடந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள், இந்த ஒதுவுக்கு பிறகு இந்த துவாவையும் கேளுங்க எல்லா இடத்துல. ஏன்னா வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான அந்த ரிஸ்க் என்பது ரொம்ப முக்கியமானது. எனவே அதுல பரக்கத்தை கேளுங்க, அதுல அபிவிருத்தியை கேளுங்க. எடுக்க எடுக்க அல்ல குறையாத பரக்கத்தை எல்லா இடத்துல கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஒது செய்ய தண்ணியை கொடுத்தேன், ரசூலுல்லாஹ் ஒது செஞ்சு முடிச்ச உடனே இந்த 3 துவாவையும் கேட்டார்கள், எனக்கு கேட்க சொல்லி தந்தார்கள் என்பதாக ஹதீதுகளிலே இடம்பெறுகிறது. ஹாக்கிம் போன்ற நூல்களிலே இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், 3 துவாவை இனிமேல் எப்பொழுது ஒது செஞ்சாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஃபிர் லி ஸம்பி, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னி. வவஸ்ஸிஅலி ஃபீ தாரி, யா அல்லாஹ் என் இல்லத்தை விசாலமாக்கு. வபாரிக் லீ ஃபீ ரிஸ்கி, யா அல்லாஹ் எனக்கு நீ தரக்கூடிய ரிஸ்கிலே நிறைவான பரக்கத்தை செய் என்று கேட்போமையானால் அந்த ஒது பூரணமாக மாறிவிடுகிறது. அதோடு சேர்த்து எக்கச்சக்கமான நன்மைகளையும் பெறுவதற்கு வழிவகை செய்து விடுகிறது.